வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் திமுக நெருப்போடு விளையாடுவதாக பாமக செய்தி தொடர்பாளர் பாலு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தவுடன் மருத்துவர் ஐயா அவர்கள் 8 முறை தமிழக முதலமைச்சரை சந்திருக்கிறார். 40 முறை கடிதங்களை எழுதியிருக்கிறார். நானும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்களும் பல முறை அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் சென்று சந்தித்திருக்கிறோம். எந்த ஒரு இடத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று திமுக சொன்னதல்ல. பொய்யான தகவல்களை சட்டமன்றத்தில் சொல்வது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அவமதிக்கக்கூடிய செயலாக தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடு என்பது இருக்கிறது. எனவே அதை திரும்ப பெற வேண்டும். வன்னியர்களுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடிய வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது. நெருப்போடு விளையாடுகிறது திமுக. எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். அதை செய்ய தவறினால் தமிழ்நாட்டில் 1987க்கு பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூக மக்களும் ஒட்டுமொத்த மக்களுமாக நாங்கள் நடத்துவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.